அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஜானு சிரசாசனால ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். அதை தொடர்ச்சியாக பண்ண போகிறோம். அதாவது ஒரு சைட் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே வர போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸும் அதுக்கப்புறம் தொந்தி மாதிரி இருக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இது தாராளமாக செய்யலாம். ஆனால் முட்டு வலி இருக்கிறவங்களை இது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு கால் மடக்கிட்டு நம்ம வைக்க போகிறோம். அதனால இப்போ தான் முட்டு வலி இது பண்ணியிருக்கோம், மூட்டு வலி அதிகமாக இருக்குது, இல்லை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களாம் தவிர்த்துலாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். இப்போ எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். ஜானு சிரசாசனா. ஜானுன்னா சமஸ்கிருதத்தில் ஜானு, அது நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா நீ, அதாவது முட்டி சொல்கிறோம். சிரசுனா தலை. முட்டியில் அந்த தலையை கொண்டு போய் வைக்கிறதுனால ஜானு சிரசாசனான்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெட் டு நீ போஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது எப்படின்னா, கால்கள் இப்படி நம்மளோட சுகாசனால உட்காந்துருக்கோம். அப்படியே இந்த ஒரு காலை நம்ம இப்படி நீட்ட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை இந்த மாதிரி உங்களால் வைக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு இப்படி தான் வருதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் க்ராஸாக வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஆக்சுவலாக இப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஹீல் நம்மளை இப்படி கிட்ட இப்படி வர மாதிரி இருக்கும். இந்த கால் உங்களுக்கு எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ, அதாவது இந்த பக்கத்துக்குள்ள நீங்கள் எவ்வளோ தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஆக்சுவல் போஸ்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வைக்க முடியுதுன்னா இப்படி நீங்கள் வைக்கலாம். இப்போது என்ன பண்ணுறோன்னா, கைகள் நல்லா மேலே உயர்த்திக்கிறோம். மேலே உயர்த்திட்டு அப்படியே வலது பக்கம் திரும்பி முன்னோக்கி குனிஞ்சிடலாம். அப்படியே எழுந்துடலாம். இது ஃபார்வர்ட் பெண்ட். 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அடுத்தது பண்ண போகிறது நம்ம சைடில் இப்படி பெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு நல்லா இந்த தொடைப்பகுதியில் அழுந்தும், நம்மளோட தலை நீங்கள் கால் இந்த முட்டிக்கிட்ட படுற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக இது நம்ம டைனமிக்னு நம்ம சொல்கிறோம். டைனமிக்னா தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்குது. ஹோல்ட் பண்ணுறது நம்ம அப்படியே பண்ணுவோம். அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் தொடர்ச்சியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ அப்படியே சைட் ஸ்ட்ரெச். அப்படியே இப்படி திரும்பி கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே திரும்பிக்கலாம். இப்படி சைடில் எழுந்து இப்படி சைடில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். எவ்வளோ போக முடியுதோ அப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த எல்போ இப்படி கீழே வரும். கீழே இப்படி வைக்கணும். அப்படியே இப்படி இருந்துக்க போகிறோம். 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே நம்ம காலை மாற்றிக்கலாம். இந்த கால் வைக்கும் போது நம்மளோட விரல்கள் மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். கைகள் மேலே உயர்த்திட்டு அப்படியே இடது பக்கம் திரும்பிட்டு முன்னோக்கி குனி. 1 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே சைட் ஸ்ட்ரெச். 1 2 3 4 5 6. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
சில பேருக்கு வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட தலை வந்து அந்த கால் கிட்ட வந்து போகாது. இந்த மாரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா வந்து அவங்களோட வந்து ஹெட் வந்து அதில வந்து பட்டுடும். இந்த மாரி செய்யும்போது வந்து நான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்களுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். கைகளுக்குமே வந்து நமக்கு நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். நம்மளோட உடலுக்குமே வந்து முழுமையான எல்லா உடலுக்குமே வந்து எல்லா ஆர்கானிக்குமே வந்து நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிற்று ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வயிறு நல்லா அழுந்தும்போது நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வயிறு உப்பசனமா இருக்குங்கிற மாரி இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஆண்களுக்கும், பெண்களுக்கும் சரி, பெண்களுக்கான அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்பவே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஆசனம் எல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.